இருந்து செய்தியாளர் லிபிகாவும் இணைந்திருக்கிறார். லிபிகா, தற்போது என்ன நிலவரம்? தொடர்ச்சியாக அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, இன்னும் அது தாமதமாக இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது? விவரங்கள். தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் அதே போன்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கான இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தற்போது தொடங்கியது. இந்த நிலையில் மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு தற்போது விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களும் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் மொத்தமாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு 86 மனுக்களானது தற்போது வரை பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது நிறைவேற்றக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் யார், அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்பது குறித்து நாளை மாலை 4 மணிக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அறிவிப்பதாக பாஜகவினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினரை பொறுத்தவரை 86 பேர்கள் தற்போது வரை மனுக்களானது அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கின்றது. மாநில தலைவருக்கான வேட்புமனுல நயினார் நாகேந்திரனை தவிர இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படல. கிட்டத்தட்ட அவர்தான் அடுத்த தலைவர் அப்படின்றது உறுதியாக இருக்கு. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக அலுவலகத்திற்கு வரும்போதே அந்த அலுவலகத்தினுடைய வாசலை தொட்டு வணங்கிவிட்டு அவர் வந்தார். அதே நேரத்தில் பாஜக உறுப்பினர்களும் கூட உற்சாக வரவேற்பு கொடுத்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொண்டர்களுடைய மனநிலை அங்கு எப்படியாக இருக்கிறது லிபிகா? ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே தற்போது அந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தொடர்ந்து நடைபெற்று இந்த நிலையில் மாநில தலைவர் பதவிக்கு பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று நயினார் நாகேந்திரனை பரிந்துரைக்க 10 மாநில பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர்களுடைய பெயரை அவர்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் 10 மாநில பொதுக்குழு உறுப்பினர்களும் வந்துட்டு முன்மொழிந்திருந்தனர். குறிப்பாக தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அதே போன்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி, கனக சபாபதி, பால கணபதி, ஜி.பி. துரைசாமி உள்ளிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 10 முக்கிய நிர்வாகிகள் வந்துட்டு நயினார் நாகேந்திரனுக்கு முன்மொழிந்து அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான அந்த கமலாலயத்திற்கு உள்ளே வரும்போது நயினார் நாகேந்திரன் கட்சியினுடைய அந்த அலுவலகத்தினுடைய வாசல்படியை தொட்டு வணங்கிய பின்னரே உள்ளே வந்தார். இது போன்றே இதுவரை கட்சி அலுவலகத்திற்கு வரும்போது அவர் நடந்து கொள்ளவில்லை. முதல் முறையாக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை வந்துட்டு தொட்டு வணங்கி உள்ளே சென்றிருந்தார். இந்த நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மற்றவர்களும் வந்துட்டு தற்போது தொடர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவராக தற்போது நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார். இதுவரை மற்ற யாருமே வந்துட்டு மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடாமல் இருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா தொடர்ந்து இணைப்பில் இருங்க லிபிகா. அடுத்ததாக செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழல்ல போட்டியின்றி அவர் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை பாஜக தலைமை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. வேல்முருகன், கூடுதல் விவரங்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் மட்டுமே தற்போது இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரே நாளைய தலைவராக அறிவிக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிகழ்ச்சி குறிப்பாக வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை கிஷன் ரெட்டி, குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த கிஷன் ரெட்டி அவர்கள் குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நாளை அவர் அறிவிப்பு வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இது பதவியேற்பு நிகழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் கூட யார் மாநில தலைவர் என்ற அறிவிப்பை குறிப்பாக பல மாநிலங்கள்ல பாஜகவில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே போல நயினார் நாகேந்திரனை நாளை காலை 11 மணிக்கு ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் 1700க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய வகையில தற்போது நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு குறிப்பாக இந்த தேர்தல் முடிவை பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அறிவிப்பை வெளியிட உள்ளார். இதன் மூலமாக அடுத்த பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.
நிச்சயமா அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற தகவல் வெளியானதுமே அடுத்த தலைவராக நைனா நாகேந்திரன் தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட அது இப்போது உறுதியாகி இருக்கிறது. மற்றொரு புறத்துல டெல்லி சென்று அவர் போய் சந்திப்பது, அதே நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு, 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறை, அதுக்கு அடுத்தபடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், 5 ஆண்டுகள் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த ஸ்பெஷல் கிரைட்டீரியா மூலமாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ணாமலையை அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை துணைத் தலைவராக இருந்தார், மாநில தலைவராக மாற்றப்பட்டார். அப்படியான ஒரு நிகழ்வு நைனா நாகேந்திரனுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன வேலுமுருகன்? குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு எப்பொழுதும் அந்த தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த 2 முறை பார்த்திருக்கிறோம். எல்முருகன் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அது வெறும் அறிவிப்பாக, குறிப்பாக இந்த லெட்டர் பேட்ல மட்டும் அவருடைய பெயர் போட்டு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பை டெல்லி தலைமை வெளியிட்டது. அதே போல ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஓராண்டுகளுக்குள்ளாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை இணைந்த ஓராண்டுக்குள்ளாகவே அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக டெல்லியிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு, குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தலை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை நான் விலகப் போகிறேன் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக பல செய்தியாளர் சந்திப்புல இந்த போட்டியில் நான் இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அந்த வகையில தற்பொழுது குறிப்பாக அடுத்த தலைவர் யார் என்ற அப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழுந்த நிலையில இது குறித்தான பல கட்ட அந்த ஆலோசனைகளை டெல்லி தலைமை மேற்கொண்டது. குறிப்பாக பாஜகவுடைய தலைவராக யார் வருவார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்த நிலையில் தான் நைனா நாகேந்திரனுடைய பெயர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த குறிப்பாக அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க வேண்டும். அதே வேளையில குறிப்பாக தொடர்ந்து சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நிலை, அவருடைய சட்டமன்ற செயல்பாடுகள், அதே போல பல்வேறு சிக்கல்கள், குறிப்பா நம்ம திருநெல்வேலி தொகுதியில இருக்கக்கூடிய அந்த நெல்லை தொகுதியில இருக்கக்கூடிய அந்த பல்வேறு சிக்கல்கள் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். இப்படி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்த நிலையில தொடர்ந்து அவருக்கான அந்த அழுத்தங்கள் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தற்போது பாஜகவினுடைய தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வு செய்வதற்கான பல காரணங்கள் பாஜக டெல்லி தலைவி பல விஷயங்களை பார்க்கிறது. குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நாம் ஏற்கனவே அந்த அறிக்கையில் குறிப்பிட்டதுதான் ரொம்ப ஒரு பிரதான ஒரு பேசு பொருளாக மாறியது. 3 பருவங்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும், தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருக்கணும், அதே போல 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும், இப்படி பல கேள்விகளோடு இருந்ததுதான். ஆனால் இதையெல்லாம் கடந்த காலங்களில் குறிப்பா அண்ணாமலைக்கோ அல்லது எல்முருகனுக்கோ அல்லது குறிப்பாக 93ல இருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்ததாகவும், அப்பொழுதெல்லாம் பாஜக தலைவராக தேர்வு செய்வதில்லை, விதி விலக்கு கொடுக்கப்படுகிறது, சிறப்பு முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், மாநில தலைமையை டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறத இதை தான் நம்ம